இந்த வெப் ஹூக் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கீங்க, ஒரு சர்வர் தானா அது 1000 ரெக்வஸ்ட் 2000 ரெக்வஸ்ட் ஈஸியாக பண்ணிடும். ஆனால் நீங்களே வந்து ஒரு 10 ரெக்வஸ்ட் அடிக்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு 1 மில்லியன் பீப்புள் இருக்குன்னா அது 10 மில்லியனா போயிடும். அப்போ வந்து அது சர்வருக்கு ரொம்ப பெரிய ஓவர்லோட், ஏன்னா 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டைம்ல நம்ம வந்துட்டு வெப் புக்ஸ்க்கு வந்து போவோம். இந்த இடத்துல கிளைண்ட்னு சொல்றல, கிளைண்டால வந்து வெப் புக்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆக்சுவலா ஒரு சர்வர் இன்னொரு சர்வர் கூட பேசும்போது மட்டும்தான் வெப் புக் யூஸ் பண்ண முடியும். லெட்ஸ் சே எனக்கு வந்து ஜனநாயகன் மூவி டிக்கெட் வேணும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு புக் பண்ண விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேமெண்ட் வேற யாரோ பண்றாங்க கரெக்டா. புக் மை ஷோன்றது ஒரு சர்வர், பேமெண்ட்ன்றது நீங்க பேடிஎம்ல பண்ணுவீங்க இல்லைன்னா பேபால்ல பண்ணுவீங்க, உங்க இஷ்டம். ரெண்டுமே வேற வேற சர்வர். இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த புக் மை ஷோ இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு தம்பி இவன் கிட்ட இருந்து இவ்வளவு காசு மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போர்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. இப்போ எல்லா கிரெடென்ஷியல்ஸும் அங்க வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணி அனுப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்சன் வந்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல், இவ்வளவு ரூபீஸ் வந்து பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு புக் மை ஷோக்கு சொல்லுவாங்க. இதுதான் வெப் புக். சர்வரோட லோட வந்து கம்மி பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா பண்ற வேலை தான் அந்த வெப் புக் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுதான்.